ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். கடையில் பொரிக்கிற மாதிரியே வெரி கிறிஸ்பியாக டேஸ்டியாக வீட்லேயே எப்படி பீஃப் ஃப்ரை செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரம் வேகும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கும். இந்த மசாலாஸ் இதெல்லாம் போடாமல் நீங்கள் வேக வச்சிடாதீங்க. வெறும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்புலாம் அதில் உள்ளே போய் சேரணும். அதனால் நீங்கள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும். இப்போ ஏதாச்சும் குழம்பு வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீஃப் பெரட்டுறதுக்கு அந்த தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வடியை விட்டுட்டு வேறு இதில் நீங்கள் மாற்றிக்கோங்க. இது நீங்கள் வேணும்னா குடி கூட செய்யலாம், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம பீஃபில் மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த தண்ணி ஊற்றி நான் இப்போ பரட்டிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட மிளகாய் தூளுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். என்கிட்ட அந்த காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லாதனால நான் நார்மலாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவு கலர் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சாச்சு. ஸோ லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம அள்ளிடலாம். நீங்கள் பொரிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லேருந்து எல்லாமே அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே வரும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் வடிய வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீஃப் ஃப்ரை ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய்.